எல்லாம் சரியாக இருந்தும் ஏதோ ஒரு காரணத்தால் நீங்கள் வெறுமையாக உணரும் நாட்கள் உங்களுக்கு இருந்திருக்கிறதா? பார்ப்பதற்கு உங்கள் வாழ்க்கை நன்றாக இருப்பது போல தோன்றலாம். ஒருவேளை நண்பர்கள், மீம்ஸுகள் நிறைந்த போன் என எல்லாம் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று சரியாக இல்லை என்று தோன்றும். விசித்திரமான விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு நடக்கும் விஷயங்கள் உங்களை வருத்தம் அடைய செய்யாமல் இருக்கலாம். நீங்கள் அறியாமலேயே தினமும் செய்யும் விஷயங்கள் கூட காரணமாக இருக்கலாம். இன்றைக்கு நாம் உங்கள் மகிழ்ச்சியை ரகசியமாக அளிக்கும் 8 பழக்கங்களை பற்றி பேசப் போகிறோம். என்னை நம்புங்கள், 8வது பழக்கம் அதுதான் பெரும்பாலானோர் கவனிக்காத ஒரு மகிழ்ச்சியை அளிக்கும் விஷயம். அதனால் இதை நீங்கள் தவறுவிட்டால் நீங்கள் என்ன செய்தாலும் வாழ்க்கை ஏன் சாதாரணமாக இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். எனவே இறுதி வரை என்னுடன் இருங்கள். நீங்கள் ஓ ஆமாம், நான் இதைத்தான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடும். முதல் பழக்கம் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது. நீங்கள் இன்ஸ்டாகிராமை திறக்கிறீர்கள். யாரோ பாலியல் கடற்கரையில் இருக்கிறார்கள், இன்னொருவர் புதிய கார் வாங்கி இருக்கிறார். நீங்களோ இன்னும் அதே உடையில் அமர்ந்து வாழ்க்கையில் பின்தங்கி விட்டோமோ என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது உங்களுக்கு தெரிந்ததாக இருக்கிறதா? மற்றவர்களுடன் ஒப்பிடுவது மகிழ்ச்சியை அளிக்கும் மிக வேகமான வழிகளில் ஒன்று. இது உங்கள் வாழ்க்கை மதிப்பு குறைந்தது என்று உங்களை நம்ப வைக்கிறது. உண்மையில் எந்த பிரச்சனையும் இல்லாத போதும். உண்மை என்னவென்றால், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டம் உண்டு. உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது உங்கள் கதையின் 5வது அத்தியாயத்தை எழுதும்போது மற்றவர்களின் கதையின் 2வது அத்தியாயத்தை படிப்பது போன்றது. அதற்கு பதிலாக உங்களை நீங்களே ஒப்பிட்டு பாருங்கள். நான் வளர்கிறேனா என்று கேளுங்கள். நான் கடந்த ஆண்டை விட முன்னேறி இருக்கிறேனா? அங்கேயே உண்மையான வளர்ச்சியும் அமைதியும் இருக்கின்றன. 2வது பழக்கம் எதையும் அளவுக்கு அதிகமாக சிந்திப்பது. ஏதோ ஒரு சிறிய தவறு நடக்கும்போது உங்கள் மனதில் மீண்டும் மீண்டும் ஓடும் அந்த திரைப்படம் உங்களுக்கு தெரியும் தானே? உதாரணமாக, உங்கள் மேலதிகாரி ஒரு சிறிய மின்னஞ்சல் அனுப்பினால் உடனே நீங்கள், இருங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என்று யோசிப்பீர்கள். அவர்கள் கோபமாக இருக்கிறார்களா? நான் வேலையை விட்டு நீக்கப்படுகிறேனா? அளவுக்கு அதிகமாக சிந்திப்பது இல்லாத பிரச்சனைகளை உருவாக்குகிறது. இது உங்களை பாதுகாக்க உங்கள் மூளை செய்யும் முயற்சி, ஆனால் அது உங்களை கவலை சூழலில் சிக்க வைக்கிறது. இதோ ஒரு எளிய வழி. நீங்கள் அளவுக்கு அதிகமாக சிந்திப்பதை உணரும்போது கேளுங்கள், இந்த பிரச்சனை உண்மையானதா? இப்போதைக்கு இது நிஜம்தானா? அது இந்த நொடியில் நடக்கவில்லை என்றால் அதை விட்டுவிடுங்கள். அது உண்மையாக இருந்தால் செயல்படுங்கள். எந்த ஒரு ஊக்கமளிக்கும் பேச்சை விடவும் செயல் உங்கள் அதீத சிந்தனையை விரைவாக கொல்லும். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் எண்ணங்கள் மேகங்களை போன்றவை. என்னவான் அவற்றை கடந்து செல்ல விடுங்கள். புயலுக்குள் வாழாதீர்கள். 3வது பழக்கம் எல்லாவற்றிற்கும் சரி என்று சொல்வது. மற்றவர்களுக்கு உதவ நினைப்பது தவறல்ல, ஆனால் மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது என்பதற்காக எப்பொழுதும் சரி என்று சொன்னால் இறுதியில் மிக முக்கியமான ஒருவரை நீங்கள் ஏமாற்றி விடுவீர்கள். அது நீங்கள்தான். உங்களை சோர்வடையச் செய்யும் எதற்காவது நீங்கள் சம்மதிக்கும் போதெல்லாம் உங்களை நிறைவுபடுத்தக்கூடிய ஒன்றிற்கு நீங்கள் மறுப்பு தெரிவிக்கிறீர்கள். என் தோழி ஒருவர் எல்லா வேலைகளுக்கும், அலுவலக திட்டங்கள், பார்ட்டிகள், இதர வேலைகள் என அனைத்திற்கும் முன்வந்து உதவினார். அவர் மிகவும் சோர்வாகவும் மன அழுத்தத்துடனும் அதிருப்தியுடனும் இருந்தார். ஒரு நாள் அவர் கண்ணியமாகவும் உறுதியாகவும் மறுக்க முடிவு செய்தார். பிறகு என்ன நடந்தது தெரியுமா? எதுவும் வெடிக்கவில்லை. யாரும் அவளை வெறுக்கவில்லை. ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அவளுக்கு தனக்கென நேரம் கிடைத்தது. சில நேரங்களில் மகிழ்ச்சியானவர்கள் எப்போதும் பிஸியாக இருப்பவர்கள் அல்ல, அவர்கள் எல்லைகளை வகுத்துக் கொள்பவர்கள். 4வது பழக்கம் நீங்கள் உருவாக்குவதை விட அதிகமாக நுகர்வது. நாம் முடிவில்லாத ஸ்க்ரோலிங், வீடியோக்கள், பாட்காஸ்டுகள் மற்றும் மீம்கள் நிறைந்த உலகில் வாழ்கிறோம். ஆனால் உங்கள் ஆற்றல் முழுவதையும் நுகர்வதிலேயே செலவிடும் போது நீங்கள் ஊக்கமடைவதற்கு பதிலாக சோர்வடைகிறீர்கள். ஏனென்றால் மகிழ்ச்சி படைப்பதில் தான் செழிக்கிறது. அது ஜர்னலிங், ஓவியம் வரைதல், சமையல் அல்லது சிறியதாக எதையாவது உருவாக்குவது என எதுவாக இருந்தாலும் படைப்பாற்றல் உங்களை மீண்டும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். அது உங்களை பார்வையாளரிடமிருந்து படைப்பாளியாக மாட்டுகிறது. நீங்கள் லட்சக்கணக்கான மக்களுக்காக கலைப்படைப்புகளை உருவாக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கென்று ஏதேனும் ஒன்றை செய்யுங்கள். ஏனெனில் அர்த்தமற்ற உணர்வுக்கு படைப்பாற்றலே மருந்தாகும். ஒவ்வொரு சிறிய படைப்பும் நான் இருக்கிறேன், எனக்கு முக்கியத்துவம் உண்டு என்று கூறுகிறது. 5வது பழக்கம் கடந்த காலத்திலேயே வாழ்வது. கடந்த காலத்தை நினைத்து வருந்துவது, எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவது. நாம் அனைவரும் இதை செய்கிறோம். ஆனால் இதோ ஒரு கசப்பான உண்மை.
இரண்டுமே உங்கள் மகிழ்ச்சியை அது இருக்கக்கூடிய ஒரே இடமான நிகழ்காலத்திலிருந்து திருடி விடுகின்றன. மகிழ்ச்சி என்றாவது ஒரு நாள் வருவதில்லை. அது இந்த நொடியில் இருக்கிறது. நீங்கள் குடிக்கும் காப்பியில், உங்கள் முகத்தில் படும் சூரிய ஒளியில், நீங்கள் இப்போது எடுத்த சுவாசத்தில் இருக்கிறது. அடுத்த முறை உங்கள் மனம் எதிர்காலத்தை பற்றி ஓடினாலோ அல்லது பழைய தவறுகளை அசைபோட்டாலோ சற்று நிறுத்தி, இப்போது உங்களால் பார்க்க, கேட்க அல்லது உணர முடிகிற 3 விஷயங்களை குறிப்பிடுங்கள். அந்த சிறிய மாற்றம் உங்களை நிஜத்திற்கு அழைத்து வரும். அங்குதான் மகிழ்ச்சி உண்மையாகவே வாழ்கிறது. ஒரு துறவி சொன்னது போல, கடந்த காலம் ஒரு நினைவு, எதிர்காலம் ஒரு கற்பனை, நிகழ்காலமே உங்கள் வாழ்க்கை. 6வது பழக்கம், எதிர்மறையான மனிதர்களுடன் உங்களை சுற்றி கொள்வது. எதிர்மறை நிறைந்த அறையில் உங்களால் நேர்மறையாக இருக்க முடியாது. ஆற்றல் தோற்றக்கூடியது. உங்களை சுற்றியுள்ளவர்கள் நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள், செயல்படுகிறீர்கள் மற்றும் உணர்கிறீர்கள் என்பதை வடிவமைக்கிறார்கள். சிலருடன் பழகிய பிறகு நீங்கள் சோர்வாக உணர்வதை கவனித்திருக்கிறீர்களா? அது உங்கள் கற்பனை அல்ல, அது உணர்ச்சிபூர்வமான ஆற்றல் திருடப்படுவது. நீங்கள் ஒருவரை விட்டு பிரிந்த பிறகு அவர்கள் உங்களை எப்படி உணர வைக்கிறார்கள் என்பதில் கவனம் செலுத்தத் தொடங்குங்கள். யாராவது தொடர்ந்து புகார் செய்தாலோ, வதந்திகளை பேசினாலோ அல்லது விமர்சித்தாலோ உங்கள் அமைதியை காத்துக்கொள்ளுங்கள். எல்லாரையும் தவிர்க்க வேண்டியதில்லை. அவர்களுடனான தொடர்பை குறைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ரகசியம் என்னவென்றால், நீங்கள் உணர்வு பூர்வமாக உயர்ந்த தரத்தை நிர்ணயிக்கும் போது சரியான மற்றும் ஊக்கமளிக்கும் நபர்கள் உங்களை தேடி வருவார்கள். பழக்கம் எண் 7, உங்கள் உடலை புறக்கணிப்பது. 3 மணி நேர தூக்கம், உணவை தவிர்ப்பது, நாள் முழுவதும் திரையிலேயே மூழ்கியிருப்பது என இப்படி இருக்கும் பொழுது மகிழ்ச்சியை எதிர்பார்ப்பது வேடிக்கையாக இருக்கிறது. உங்கள் உடலும் மனமும் ஒரு குழு. உடல் பாதிக்கப்பட்டால் மனமும் பாதிக்கப்படும். மகிழ்ச்சியை எரிபொருளாக கருதுங்கள். காலியான தொட்டியிலிருந்து எதையும் ஊற்ற முடியாது. தேவை என நினைப்பதை விட அதிக தண்ணீர் குடியுங்கள். தகுதியானது என நினைப்பதை விட அதிகமாக உறங்குங்கள். தினமும் உடலை அசைத்து வாடுங்கள். ஒரு சிறிய நடைப்பயிற்சி கூட போதும். மகிழ்ச்சி என்பது மனநிலை மட்டுமல்ல, அது வேதியியல். உங்கள் உடலை பேணுங்கள். உங்கள் மூளை தெளிவு, அமைதி மற்றும் மகிழ்ச்சியை உங்களுக்கு பரிசளிக்கும். 8வது பழக்கம், மகிழ்ச்சியை உருவாக்குவதற்கு பதிலாக அதற்காக காத்திருப்பது. இதுதான் மிக முக்கியமானது. மகிழ்ச்சியை அமைதியாக கொள்ளும் விஷயம். அந்த வேலை கிடைத்ததும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், உடல் எடை குறைந்ததும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லும் குரல் இது. நான் இடம் மாறும்போது, காதலை கண்டடையும் போது, வாழ்க்கை எளிதாகும் போது மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆனால் பெரும்பாலானோர் உணராத உண்மை இதுதான். மகிழ்ச்சி என்பது ஒரு இலக்கல்ல, அது நீங்கள் தினமும் மேற்கொள்ளும் ஒரு தேர்வு. மகிழ்ச்சியை உணர உங்களுக்கு ஒரு முழுமையான வாழ்க்கை தேவையில்லை. ஏற்கனவே உள்ள வாழ்க்கையில் இருக்கும் நன்மைகளை காணும் மனநிலைதான் உங்களுக்கு தேவை. இதை பற்றி சிந்தித்து பாருங்கள். நீங்கள் கனவு கண்ட அனைத்து இலக்குகளும் நாளை நிறைவேறினாலும் காலப்போக்கில் நீங்கள் அதற்கு பழகிவிட்டு அடுத்த விஷயத்தை தேடத் தொடங்கிவிடுவீர்கள். எனவே நான் எப்போது மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று கேட்பதற்கு பதிலாக இன்று நான் எதை ரசிக்கலாம் என்று கேளுங்கள். அந்த கேள்வி எல்லாவற்றையும் மாற்றுகிறது. ஏனென்றால் மகிழ்ச்சி பாதையின் இறுதியில் காத்திருப்பதில்லை. அதை எங்கோ தேடுவதை நிறுத்திவிட்டு நீங்களாகவே உணரும்போது அது உங்களுடன் பயணிக்கிறது. பார்த்ததற்கு நன்றி. இது உங்களுக்கு உதவியாக இருந்திருந்தால், மகிழ்ச்சி என்பது தேடி பெறுவதல்ல, அது நாமே உருவாக்கிக் கொள்வது என்பதை நினைவூட்ட வேண்டியவர்களுக்கு இதை பகிருங்கள். மற்றும் அந்த கடைசி பழக்கத்தை நினைவில் கொள்ளுங்கள். அதுதான் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒன்று.